சில மாதங்களுக்கு முன்னர் சொத்து பங்கீடு சம்பந்தமாக தாங்கள் அளித்த பதிலில் 2 சந்தேகம். அதாவது இறந்தவர் மரணிக்கும் போது உயிருடன் இருந்தவர்கள் ஒரு இளைய மகள், மூத்த மகளுடைய 2 மகன்கள், ஒரு மகள், மூத்த மகளுடைய பிள்ளை, மூத்த மகளுடைய 2 மகன்கள், மூத்த மகளுடைய ஒரு மகள், இவங்க தான் உசுரோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இறந்தவருக்கு சகோதரன் வழியாக சகோதரனுடைய மகன் 2 பேர், சகோதரனுடைய மகள் ஒரு ஆள் இருக்கிறாங்க, சகோதரியுடைய மகன் ஒரு ஆள், சகோதரியுடைய மகள் ஒரு ஆள் இருக்கிறாங்க. இதுக்கு எப்படி நம்ம பங்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதே சகோதரி தான், இந்த கேள்வி கேட்டவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த சமீனாங்கிறவங்க தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருந்தோம். அந்த பதில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த இப்படி தான் பங்கு வைக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடியதுக்கு உரிய ஆதாரங்களோடு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் அந்த இதை சொல்கிறீங்க, மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க, தக்க ஆதாரத்தோடு அதை விளக்குங்க, அந்த சட்டத்தோடு விளக்குங்கன்னு திருப்பி ஒருக்கா கேட்குறாங்க. அதனால் ஏற்கனவே சொன்ன அந்த கேள்வி தான், அந்த பதில் நம்ம சரியான பதில் தான் சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் சொல்லலை. வாரிசு உரிமைக்கு நான் எப்பவும் ஆதாரம் சொல்ல மாட்டோம், இவருக்கு உள்ள இருக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிடுவோமே தவிர ஆதாரங்களை சொல்கிறது இல்லை. அதனால இப்படி ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. இது முதல்ல வரைக்கும் அந்த வாரிசு உரிமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், சொத்து பிரித்தல் இருக்கு இல்லையா, அந்த சொத்து பிரித்தல் என்பது 2 வகையில் இஸ்லாத்தில் இருக்கிறது. சொத்தை பிரித்தல் என்பது ஒரு ஆள் இறந்துட்டார்னு வைங்க, இறந்தவருடைய சொத்தை இன்னென்ன உறவுகளுக்கு இன்னென்ன அளவு கொடுங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு ஒன்று மார்க்கத்தில் இருக்கிறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், அந்த பங்கு கொடுத்து முடித்தது போக மிச்சம்னு இருக்கும்ல, அந்த மிச்சமாக இருக்கிறத அது எவ்வளோ இருந்தாலும் சரி, அந்த மிச்சமாக இருக்கிறத இறந்து போனவருடைய நெருங்கிய ஆண் வாரிசு கொடுத்துருங்க. இறந்து போனவருக்கு இருக்கிற ஆண் வாரிசுகளில் யார் நெருக்கம்னு பார்க்கணும், அவருக்கு மிச்சத்தெல்லாம் கொடுத்துடணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் இறந்துடுறாரு, அவருக்கு தாய் ஒன்று, தகப்பன் ஒன்று, மகன் ஒன்று இருக்கிறாங்கன்னு வைங்க. தாய்க்கு 6ல் 1 கணக்கு மார்க்கத்தில் இருக்கிறது, 6ல் 1 கொடுத்துருங்க. தகப்பனுக்கு 6ல் 1 கணக்கு இருக்குது, கொடுத்து முடிச்சிட்டிங்க. மகனுக்கு இவ்வளோன்னு மார்க்கத்தில் சொல்லப்படலை. அவனுக்கு ஏன் சொல்லப்படலைன்னு கேட்டால் மிச்சம் அவனுக்கு போயிடும். அப்போ 6ல் 1 6ல் 1 2 பேருக்கு 6ல் 1ன்றா என்னமாச்சு, 1/3 போயிடும். 2 பேருக்கு சேர்த்து என்ன செய்கிறேன், 3ல் 1 பங்கு போயிடும். மீதி உள்ள 2 பங்கு யாருக்கு வரும், மகனுக்கு வந்துடும். இந்த மகனுக்கு இவ்வளோன்னு கூட மார்க்கத்தில் சொல்லப்படலை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், இறந்தவருக்கு நெருக்கமான ஆண் யாருன்னு பார்க்கணும். நெருக்கமான ஆண் இருந்தார்னு சொன்னால், அந்த நெருக்கமான ஆண் என்ன செய்யணும், அவர் அந்த மிச்சத்தை அவர் எடுத்துக்கொள்ளணும். இதுதான் அந்த வாரிசு உரிமையுடைய சட்டம். அந்த அடிப்படையில் உதாரணம், ஒருத்தர் இறந்துட்டார், இறந்தவருக்கு தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, மகனும் இருக்கிறான், அண்ணனும் இருக்கிறான்னு வைங்க. இறந்தவருக்கு அண்ணனுக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது, இறந்தவருக்கு நெருக்கமான உறவு என்பதில் மகன் முதல்ல வருவானா, அண்ணன் முதல்ல வருவானா? இறந்துட்டார் ஒரு ஆள், அவருக்கு மகன் தான் அவருக்கு நெருக்கமான ஆள், அவரோட அண்ணங்கிறது கொஞ்சம் தூரமான ஆள். அல்லது மகன் இல்லை, ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு சித்தப்பா இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாருன்னு வைங்க. இதில் யார் நெருக்கமான ஆள், அண்ணன் நெருக்கமான ஆள். சித்தப்பாவும் இருக்கார் ஒரு ஆளுக்கு, அண்ணனும் இருக்காருன்னு சொன்னால் அண்ணன் இருந்தால் சித்தப்பா கிடைக்காது. ஏன்னு கேட்டால், அந்த மிச்சம் உள்ள பங்கை கொடுப்பதற்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என்ன மீதி இருக்கிறதோ அந்த மீதி உள்ளதை பூரா அவன்கிட்ட கொடுத்துருங்க. யார்கிட்ட கொடுத்துருங்க, அவுலா ரஜுலின் ஜக்கரின், ஒரு மனிதனுக்கு நெருக்கமான ஆண் வாரிசு கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் சட்டம். அந்த அடிப்படையில் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 4வது அத்தியாயத்தில் 11, 12 2 வசனங்கள் தான் வாரிசு உரிமையை பற்றி பேசுகிற வசனங்கள். 4, 11, 12 அதில் என்ன அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், கணவனுக்கு 4ல் 1 கொடுக்கணும், பாதி கொடுக்கணும். அதாவது மனைவியுடைய சொத்தில், மனைவி இறந்துட்டான், அந்த மனைவிக்கு புள்ள இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ கணவனுக்கு காவாசி சொத்து கிடைக்கும். அந்த மனைவிக்கு புள்ள இல்லைன்னு வைங்க, மனைவியுடைய சொத்து சரிபாதி புருஷனுக்கு கிடைச்சிடும். இது அல்லாஹ் அந்த 4, 11, 12 சொல்லி காட்டணும். அதே மாதிரி கணவன் இறந்துட்டான், மனைவிக்கு என்ன பங்குன்னு கேட்டால், மனைவிக்கு 8ல் 1 கொடுப்போம். எப்போ இந்த கணவன் செத்துப்போன கணவனுக்கு புள்ள இருந்துச்சுன்னு சொன்னான், செத்துப்போன கணவனுக்கு புள்ள இல்லாமல் இருந்தால் அப்போ இவளுக்கு 4ல் 1 கிடைச்சிடும். அப்போ கணவனுக்கு கணவனுடைய சொத்துலேருந்து மனைவிக்கு 8ல் 1 கிடைக்கும், 4ல் 1 கிடைக்கும். அப்படி ஒன்று இருக்குது.
மகள் இருக்கிறாங்க, மகளுக்கு நிர்ணயித்த பங்கு சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? ஒரு மகள் என்றால் பாதி. ஒன்றுக்கு மேற்பட்ட மகள் 2ஓ 10ஓ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மொத்த சொத்தில் 3/2, அதாவது 30 ரூபா இருந்துச்சுன்னா 20 ரூபா எடுத்துக்கிடுவாங்க. யார்? இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் சமமாக பிரிச்சுக்கிடுவாங்க. ஒரே 30 ரூபா இருக்குது, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, 15 ரூபா அவளுக்கு போயிடும். மீறி 15 என்ன நெருக்கமான ஆண்டு வருதில்ல, அப்படி யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும். இப்போ ஒருத்தனுக்கு 3 பொம்பளை பிள்ளை இருக்குது, அவன் அந்த சொத்தை பிரிக்கிறாந்தா 3 பொம்பளை பிள்ளைக்கு என்ன பங்குன்னு கேட்டால் 2/3, 3/2. அப்போ 30 ரூபா இருந்தால் 20 ரூபா எடுத்துடணும். 20 ரூபா எடுத்து இந்த 3 பேரை சமமாக பிரிச்சுக்கிறணும். 3 லட்ச ரூபா இருந்தால் 2 லட்ச ரூபா இவங்க எடுத்துக்கலாம். அந்த 1 லட்சம் தான் வேறு வேறு ஆட்களுக்கு மற்றவங்களுக்கு போகும். மற்றவங்களுக்கு போகிறதுக்கு இல்லாமல் இருந்தாங்கன்னா நெருக்கமான ஆணுக்கு போயிடும். இதுதான் அதனுடைய சட்டம். அதே மாதிரி தாய்க்கு 1/6, தந்தைக்கு தந்தை 2 கிரவுண்ட்லேயும் வருவார். அதாவது தந்தைக்கு 1/6 கிடைக்கும். வேறு ஆண் வாரிசே இல்லைன்னு சொன்னால் மிச்சம்லாம் அவருக்கு கிடைச்சிரும். மகன் இல்லாமல் இருந்தால், மகன் இல்லாத சொத்தாக இருந்துச்சுன்னு சொன்னால் மகன் இல்லை வாப்பா இருக்கார், அப்போ எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்த பிறகு மிச்சம் இருக்கிறத வாப்பாட்ட கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா மகனுக்கு அடுத்து ஒருத்தனுக்கு நெருக்கமான ஆள் தந்தை. மார்க்கத்தில் இந்த படித்தம் வச்சுருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு நெருக்கமானவன் என்பது ஃபஸ்ட்டு மகன், 2வது தகப்பன், 3வது சகோதரன், 4வது தகப்பனுடைய சகோதரன், அது சித்தப்பா பெரியப்பா. இந்த 4 கேட்டகிரியில் தான் வர்றாங்க. இதில் அவர் முதல் இருந்தாருன்னா அந்த 3 பேருக்கு கிடைக்காது. மகன் இருந்துட்டான்னு சொன்னால் அண்ணனுக்கு கிடைக்காது. வாப்பாவுக்கு அந்த பங்கு கிடைக்கும், 1/6 கிடைக்கும். இந்த மிச்சம் உள்ளதெல்லாம் எடுப்பார் இல்லையா, அது கிடைக்காது. சித்தப்பா கிடைக்காது, அண்ணனுக்கு கிடைக்காது. ஏன் அண்ணனுக்கு கிடைக்காது? மௌனே இருக்க முறை அண்ணனுக்கு என்ன வேலை, மகனே இருக்கிறான். இது எல்லாமே அந்த ஒரு ஹதீஸ் தான். இது அவுலா ரஜுலின் தக்கரின், ஒரு மனிதனுக்கு நெருக்கமான ஆண் வாரிசு. அப்போ 10 ஆம்பளைகள் இருக்கிறாங்க. அந்த 10 வாரிசுகளில் அவனுக்கு நெருக்கமான உறவுங்கிறது மகன்கிற உறவு தான். அதுக்கப்புறம் தான் தந்தைங்கிற உறவு, அதுக்கப்புறம் தான் சகோதரன்கிற உறவு, அதுக்கப்புறம் தான் சித்தப்பா பெரியப்பாங்கிற உறவுங்கிற வகையில் அதை மார்க்கம் வகைப்படுத்தி வச்சுருக்குது. அந்த ஒரு ஹதீஸ் தான் அவ்வளோக்கு ஆதாரம். இல்லை நிறைய ஆதாரம்லாம் கிடையாது. வாரிசுரிமை கிடைக்கிற ஆதாரம் அவ்வளோதான். 4, 11, 12 வசனமும் இந்த ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்கிற கேஸில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் சொல்கிற கேஸில் அதாவது இறந்துட்டார்ல, இறந்தவருக்கு ஒரு மகள் இருப்பதாக சொல்கிறீங்க. மகளுக்கு தெளிவாக பங்கு சொல்லியாச்சு, பாதி. ஒரு மகள் தானே சொல்கிறீங்க, சரி. அடுத்து யார் இருக்கான்னு கேட்டால், மூத்த 2 மகளில் ஒரு மகள் முதல்ல மூத்தா போயிட்டாங்க, மூத்த மகள், அவங்களுக்கு பிள்ளை இருக்கிறதா சொல்கிறீங்க, சரி. அதுக்கடுத்து என்ன சொல்கிறீங்கன்னா சகோதரனுடைய பிள்ளைகள் இருப்பதாகவும் சொல்கிறீங்க. இப்படி வைக்கும் பொழுது மீதி உள்ளதை இப்போ யாருக்கு கொடுக்கறது? நிர்ணயித்த பங்கு உங்களுக்கெல்லாம் கிடையாது. யாருக்கு? மகளுடைய பிள்ளை என்பதற்கு 6/1, 7/1 கணக்கு கிடையாது. அண்ணன் பிள்ளைகளுக்கு என்பது அப்படியும் கிடையாது. மீதி உள்ளதான் போகும். மீதி உள்ளது போவதற்கு ஒரே கேட்டகரி தான். என்ன கேட்டகரி? நெருக்கமான ஆண் வாரிசு. ஒரு மனிதனுக்கு நெருக்கமான ஆண் வாரிசு யார்? மூத்த மகள்ங்கிறீங்க, அவங்க மகள் பெண் வாரிசு, அவங்களுக்கும் கிடைக்காது, அவங்க பிள்ளைகளுக்கும் கிடைக்காது, பங்கு தான் கிடைக்கும். ஆனால் சகோதரன் என்பது யார்? ஆண் வாரிசு. இறந்தவருக்கு நெருக்கமான உறவு யார்? சகோதரன். அந்த சகோதரன் இப்போ இல்லைன்னு சொன்னால் சகோதரனுடைய மகனுக்கு கிடைக்கும். இப்போ ஒன்றா மகனுக்கு கிடைக்கிறதோ அப்போ மகள் இருந்தாங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிடுவாங்க, 2க்கு 1ங்கிற வகையில் பிரிச்சுக்கிடுவாங்க. உதாரணமாக ஒரு ஆணும் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணும் இருக்கிறாங்க, ஒரு மகனும் இருக்கிறாங்க, ஒரு மகனும் இருக்கிறாங்கன்னா அப்போ மகளுக்கு பங்கு போட மாட்டோம். சொத்தை பிரிக்கும் பொழுது ஒருத்தனுக்கு ஆம்பளை புள்ள 1, பொம்பளை புள்ள 1, இது தனியாத்துக்கு வச்சுருவோம். மீதி உள்ள ஆளுக்கெல்லாம் பங்கு வச்சு முடிச்சிடுவோம். முடிச்சதுக்கு பிறகு என்ன மிச்சமாக இருக்குதோ அதை இந்த ஆண் வாரிசு எடுத்துக்கிறவான்ல, எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுடைய சகோதரியும் சேர்த்துக்கிறவான். அதில் சேர்த்து இவன் 2 அவ 1 அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க. அந்த கணக்கு புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இறந்து போனவருக்கு மனைவி இருக்கிறாங்கன்றா பாதி கிடைச்சிடும். மனைவி இல்லாமல் யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் சகோதரி பிள்ளை இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. சகோதரி இதில் வரமாட்டாங்க. சகோதரி இதில் வரமாட்டாங்க. ஆண் வாரிசான வரணும். மீத உள்ளதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் ஆணாக இருக்கணும். அப்போ சகோதரி மகன் சொல்லும்பொழுது சகோதரி ஆண் கிடையாது. மீதி உள்ளதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மகளுடைய மகள்னு வருது. மகளுடைய மக மூத்தா போயிட்டான், மகளுடைய மகள் தான் இருக்குது. மகளுடைய மகள்ங்கிறது ஆண் வாரிசா? இல்லை, பெண் வாரிசாக வருது. அவங்களுக்கு மீதி உள்ளது கிடைக்காது. மீதி உள்ளது கிடைக்கிறவன் யாருன்னா சகோதரனுக்கு தான் வருவான். இப்போ அவன் தான் ஆம்பளையாக இருக்கிறான். சகோதரனுக்கு கிடைக்கிறது இப்போ சகோதரன் இல்லாதனால அந்த சகோதரனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு என்ன பிள்ளை இருக்கிறாங்க?
ஒரு மகன் ஒரு சகோதரன் வழியாக 2 மகன் 1 மகள்னு போட்டிருக்கிறீங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த பாதி சொத்தை எடுத்து இந்த சகோதரனுடைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல, சகோதரனுடைய இடத்துல சகோதரனுடைய மகன் வருவான். ஒரு மகன் வரும்பொழுதெல்லாம் அவனுடைய சகோதரியும் சேர்த்துக்கிடுவான். அவனுக்கு தான் மீதி உள்ளதை எடுத்துக்கிடுவான். மீதி உள்ளதை எடுத்துக்கொண்டு எப்படி எடுப்பான்னு கேட்டால், அவனுக்கும் அவன் சகோதரிக்கும் சேர்த்து அவன் 2க்கு 1 பிரித்து கொள்ளணும். அந்த கேட்டகரியில் சகோதரனுடைய மகனுக்கும் மகளுக்கும் சேர்த்து மீதி பாதி சொத்து வரும். அந்த பாதி சொத்தை இந்த 3 பேர் என்ன செய்யணும்னு கேட்டால், ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1ங்கிற கணக்கில் பிரிச்சுக்கிறணும். அப்போ 5 பங்காக போடணும். அந்த பாதியை ஒரு பாதியை மனைவி கொடுத்துருவீங்க. மீதி உள்ள ஒரு பாதியை 5 பங்காக போட்டு, ஒரு மகனுக்கு 2 பங்கு, ஒரு மகனுக்கு 2 பங்கு, ஒரு மகளுக்கு 1 பங்கு. 2 மகன் இருக்காங்க இல்லை, ஆளுக்கு 2 மீதி 1 இருக்குது, அந்த 1 மகளுக்கு. இப்படி 5 பங்காக அதை பிரிச்சிடணும். அப்போ மொத்த சொத்தை அப்படி பிரிக்கிறதா 5ஆக பிரிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம பங்கு வைக்கிற அந்த தொகை இருக்கிற பேசிக்கான தொகை அதனுடைய அளவு அதிகரிக்கணும். ஏன்னா 2லேருந்து 2 எடுத்து பாதியை கொடுத்துட்டா பாதி தான் இருக்குது. இப்போ 2ல் பிரிக்க முடியாது. அப்போ 2ல் பிரிக்காமல் என்ன செய்யணும்னு கேட்டால் 10 பங்கு ஆக்கணும். மொத்த சொத்தை 10 பாகமாக பிரிச்சிடணும். வழங்குதா? எவ்வளோ எல்லா வீடு வாசல் காசு பணம் எல்லாத்தையும் மொத்தமாக டோட்டலாக கூட்டி அதை என்ன செய்யணும், 10 பாகமாக அதை வச்சிடணும். 10 பாகத்தில் வச்சு அதில் 5 பாகம் மனைவிக்கு போயிடும் பாதி. மீதி 5 இருக்கிறது. அந்த 5ல் 2 இவனுக்கு 2 இவனுக்கு 1 அவளுக்குன்னு வந்துடும். அப்போ முடிஞ்சாயிரம். அப்போ 10 பாகத்திலிருந்து தான் இந்த பங்கு பிரிக்க முடியும். கணக்குப்படி பிரிக்க நுழைஞ்சோம் என்று சொன்னால் மொத்த சொத்தை 10 பங்காக போட்டுருங்க. வழங்குதா? 15 லட்சம் இருந்துச்சின்னு சொன்னால் அதை 10 பங்காக போடுங்க. அப்போ 10 பங்காக போட்டால் 1 15,000 வரும். அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது ஒரு 1,50,000 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்க, 15 லட்சம் இருக்குன்னு வைங்க. அப்போ 7,50,000 லட்ச ரூபா யாருக்கு போயிடும், அவளுடைய மகளுக்கு போயிடும் பாதி. மீதி 7,50,000 லட்ச ரூபா இருக்கிறதுல இவங்க எத்தனை 5 பேர் பிரிச்சுக்கிறணும். 5 பேர் எப்படி பிரிப்பாங்க, 5ஆக பிரிக்கிறதா இருந்தால் 3 3 1.5, 3 ஒரு ஆம்பளைக்கு 3 ஒரு ஆம்பளைக்கு 1.5 பொம்பளைக்கு 7,500 ஆயிரும். அப்போ இந்த மொத்தம் உங்கள் கணக்கு பிரகாரம் என்ன வரும்னு கேட்டால், மொத்த சொத்தை 10 பங்காக பிரிங்க. 10 பங்காக பிரித்து அதில் சரிபாதியை மனைவிட்ட கொடுத்துருங்க. இன்னொரு சரிபாதி எடுத்து சகோதரன் தான் ஆண் வாரிசாக இருக்குது. நெருக்கமானவன் யாருன்னு கேட்டால் சகோதரன் தான் ஆண் வாரிசு. அவனுடைய பிள்ளை அவன் இல்லாதனால அவன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அவன் பிள்ளைகளுக்கு 2 இருக்கிறதுனா 5 பிள்ளைகள் 3 பிள்ளை இருந்தாலும் ஆம்பளைக்கு 2ன்னு கணக்கு பிரகாரம் 5 கணக்காயிரும். 5ஆக பங்கு வச்சு ஆம்பளை பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளைக்கு 1 கொடுக்கணும். ஏற்கனவே சொன்னது தான் இது. நீ ஆதாரத்தோடு கேட்டதுனால அந்த ஆதாரம் இவ்வளோ தான். 4, 11, 12 வசனம் 1 புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸு ஒருவன் பங்காளிகளுக்கு கொடுத்தது போக மிஞ்சி இருக்கிற தொகையை நெருக்கமான ஆண் வாரிசு கொடுங்கன்னு இருக்கு. அவ்வளோதான். இப்போ நெருக்கமான ஆண் வாரிசு யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். யார் இப்போ நெருக்கமான ஆண் வாரிசு? சகோதரன் தானே. மகள் மூத்த மகள்ங்கிறது நெருக்கமான ஆண் வாரிசு கிடையாது. அப்படிங்கிறதுனால செஞ்சுருக்குது.